எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கடந்த 2 நாளாக 2 செஷன்ஸில் நம்ம சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ தலைப்பில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைய தியானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பித்தாம பத்ரிஜி அவர்களையும் மாதார் டிவி நிர்வாக குழுக்களையும் ரங்கநாத் சாரையும் இந்த டிவி ஜூம் செஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மற்றும் யூடியூப்பில் இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்கள் காலை வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னேறலாம். மாஸ்டர்ஸ், நம்ம கடந்த 2 செக்ஷன்ஸில் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்முடைய உடல்கள் எத்தனை என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 7 உடல்கள். ஓகே, ஒவ்வொரு உடலும் 7 வருஷத்தில் அது வளர்ச்சி அடையணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் 7 வருஷத்தில் பிறந்த உடனே முதல் 7 வருஷத்தில் பௌதிக உடல், தோள உடல், அன்னமய கோஷம் இது வளர்ச்சி அடையணும். இது ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடைஞ்சிடும். இதுக்கு எந்த விதமான நம்ம கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இயற்கையே அதுக்கு உதவும். ஸோ இந்த பௌதிக உடலில் இருக்க எந்த நிலைமையில் இருக்கும்? ஒரு சாப்பாடு, தூக்கம், அப்புறம் பயம். இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. 84 உயிரினங்களுக்கும் இருக்குது. மனுஷன் ஒருத்தன் அதில் இருக்குது. ஸோ மற்றவங்களை பற்றி நம்ம தேவையில்லை, மனுஷனை எடுத்துக்கலாம். அதனால் 30% மனுஷங்கள் இந்த உடல் உறுதி அடைவாங்க. அவங்க எவ்வளோ வருஷமாக இருக்கட்டும், 100 வருஷத்தை விட இதே நிலவில கூட இருப்பாங்க. அதாவது சாப்பாடு, தூக்கம், அப்புறம் பயம். பார்க்குறோமே நம்ம போதை உடல் அடைச்சி 7 வருஷத்துக்குள்ள எவ்வளோ வயசானாலும் அவங்க வயசு ஆன்மீக வயசு 7 வருஷம் தான். அதே மாதிரி 2வது உடல் பாவனமய உடல். அது பேர் தான் நம்ம பிராணமய கோஷம் அப்படின்னும். பாவனைகள் வர ஆரம்பிக்கும். அதில் என்ன, அதில் அதிகமான பாவனை செக்ஸ் பாவனை அப்படி சொன்னோம். அந்த உணர்ச்சி வர ஆரம்பிக்கும். அது 8லேருந்து 14 வயசுக்குள்ள. இன்னொரு அடுத்த 7 வருஷங்கள். 14 வயசுல நம்ம பாவனையில் வருது. அதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது வட்டி அடையணும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நீங்கள் இதே நிலைமையில் இருந்து நினச்சோங்களேன், செக்ஸு, சாப்பாடு, தூக்கம், பயம், இந்த 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 நிலைமையில் நம்ம இருந்தோம்னாக்க நம்ம பௌதிகமாக எவ்வளோ வருஷங்களாக இருந்தாலும் நம்முடைய உண்மையான வயசு எவ்வளோ, ஆன்மீக வயசு எவ்வளோ? 14 வயசு தான். ஓகே, அது அடுத்தது. இது மூன்றாவது. இது கூட உங்களுக்கு பாவனைகள் கூட உங்களுக்கு இயற்கையாக வந்துடும். அதுக்காக நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட அவசியம் கிடையாது. பௌதிக வளர்ச்சி, பாவனமய உடல் ரெண்டுமே இயற்கையாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது மூன்றாவது உடல் தான் சூக்ஷ்ம உடல், ஆஸ்ட்ரல் பாடி, மனோமய உடல் அப்படி மாதிரி சம்மந்தப்பட்ட தீமை. ஸோ இதில் தான் கொஞ்சம் நம்மளுடைய முயற்சி தேவை. லௌகிகமான விஷயங்கள் கற்றுக்கிறதுல அதான் படிக்கிறது. அது எப்போ? 14லேருந்து 21 வயசு. இந்த 15லேருந்து 21 வயசுக்குள்ள அது உறுதி அடையணும். அந்த சமயத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? எல்லா விதமான படிப்பு, நம்ம வயிற்று புறக்க தேவை அத்தனை காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ அதுக்காக தான் கொஞ்சம் முயற்சி தேவை. படிக்கிறதுல முயற்சி தேவையில்லை. முதல் 2க்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இயற்கையாக நடக்கும். 3வது உள்ள வரும்போது நம்ம வாழ்கிறதுக்கு தேவை இருக்க முயற்சி பண்ணணும். பௌதிக வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணணும். அங்கே தான் முயற்சி ஆரம்பிக்கிறது. அது மனோமய உடல். ஓகே, ஆஸ்ட்ரல் பாடி, ரைட். அது அடுத்தது 4வது உடல். அது பேர் தான் விஞ்ஞானமய கோஷம். அது எப்போ உறுதி அடையணும்? அது 22லேருந்து 28க்குள்ள உறுதி அடையணும். அங்கே தான் ஆன்மீக அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். அங்கே தான் ஆன்மீக சாதனம் தேவைங்க. இந்த தியானம், எந்த மார்க்கத்தை நீங்கள் ஆன்மீகம் நினைக்கிறீங்களோ, தியான மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், பகவத்கீதை சொன்னாங்க இல்லையா? எந்த மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறோம் உங்கள் இஷ்டம். ஆனால் இங்கே தான் ஆன்மீக முயற்சி தேவை. ஆன்மீகம் பண்ணுறது இந்த 4வது உடல் ஆக்டிவேட் ஆனதான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இது எப்போ? இது 22லேருந்து 28க்குள்ள. பௌதிக உடல் 30% ஆளுங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்காங்க. இன்னொரு 20% பானமய உடல், பிராணமய கோஷம். 50% ஆளுங்க அப்படியே வாழ்ந்துடுறாங்க. ஒன்றும் ஏன்னா முயற்சி தேவை கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணி
முன்னேறத்துக்கு வராங்க பௌதிகமாக, அது மூன்றாவது உடல், அதில் ஒரு 20%. ஸோ 50 ப்ளஸ் ஒரு 70% இல்லை 60%. அது வரையும் தாங்க எல்லாமே முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு முந்தைய மூன்றாவது உடல் என்ன? கோரிக்கை, சம்பாதிக்கணும், இவ்வளோதானே. ஸோ அதை எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. கொஞ்சம் முயற்சி தான் பண்ணுறீங்க, சம்பாதிக்கணும், வாழணுன்ட்டு. நான்காவது உடல் விஞ்ஞானமய கோஷத்துக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணுறாங்க? 22லேருந்து 28 கூட வளர்ச்சி அடையணும். எத்தனை பேர் அதை முயற்சி பண்ணுறாங்க? ரொம்ப 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 கம்மி. பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்தில் ஒரு ஆள் உண்டாள். இதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்காக சாதனை பண்ணுறாங்க. நிறைய பேர் வளர்ந்து கிடையாது. அதை நம்ம பார்க்குறோமே ப்ராக்டிக்கலாக. பார்த்தீங்களா? ஸோ ஓகே, அப்படியே இங்கே. ஆனால் இந்த உடலில் தான் நம்ம ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏமாந்துருவோம். அனுபவம்லாம் உண்மை நினச்சிப்போம். மனம் பண்ணுற வேலைங்க நினச்சிப்போம். எனக்கு வந்தது நம்ம மற்றவங்க சொல்லுவோம். ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையான சாதனை பண்ணாக்க டெஃபினட்டாக நம்ம குண்டலினி ஆக்டிவேட் ஆகும். பார்த்தீங்களா? உண்மையான சாதனை என்னென்னா சரியான தியான முயற்சி, அதுதான் ஆனாபானசதி. ஓகே. ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமோ அப்போ நீங்கள் போய் பேச முடியாது, திருட முடியாது, போதை பொருட்கள் சாப்பிட முடியாது, ஹிம்சை பண்ண மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம நடத்தையில் மாற்றம் வந்துடும். அது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். நான்காவது உடலை நீங்கள் ஆக்டிவேட் ஆச்சுனாக்க இது 28 வயசுக்குள்ளே ஆகணும் ப்ராக்டிக்கலாக. அப்படி இல்லைன்னாக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய இந்த சாதனை பண்ணும்போது உங்கள் வயசு 28 தான் அனுபவிக்கும். நீங்கள் 100 வயசாக இருந்துட்டோம். இனி அடுத்த உடல், அதுதான் ஆன்மீக உடல். இது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் ஏன் பேர் எல்லாம் நம்ம நேற்று கடன் செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா? இங்கே வரும்போது இனி ஆண் பெண் வித்தியாசம் இருக்காது. ஆண் பெண் வித்தியாசம் இந்த 4வது உடல் வரலையும் தான், விஞ்ஞானமய கோஷம் வரலையும் தான். 5வது வரும்போது ஆண் கிடையாது, பெண் கிடையாது. இல்லை ஆண்ம நிலைமை தானே. அந்த நிலைமைக்கு யார் வருவாங்க? அந்த மாதிரி சாதனை இந்த 4வது உடனே கொஞ்சம் பண்ணுறாங்க. 60% 70% சொல்லியிருக்கோம். இந்த 5வது உடலுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆன்மீக உடல், ஆன்மீக கோஷ நிலைமையில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு 10 லட்சத்தில் 20 லட்சத்தில் ஒரு ஆள் இருப்பான். பாருங்க, எல்லாமே ஆன்மா தான், பிரம்ம பதார்த்தம் தான், அயமாத்மா. அந்த நிலைமையில எத்தனை பேர் சாதனை பண்ணுறாங்க? தெரிஞ்சுப்பாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழ மாட்டாங்க. ஞானம் தெரிஞ்சுக்கிறது வேற, வாழ்க்கையில் நடைமுறையில் வைக்கிறது வேற. நிறைய தெரிஞ்சுக்கலாம், நம்ம புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி வாழ்க்கையில் வைப்பீங்க? நான் தான் ஆன்மா, எல்லாமே ஆன்மா தான். அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு ஆள் இருப்பான். இனி அடுத்தது தான் விஸ்வமய உடல். அதுதான் காஸ்மிக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அது ஆனந்தமய கோஷம் பண்ணுறது அயமாத்மா, நான் ஆன்மான்றது. அயமாத்மா பிரம்மா, பிரம்ம பதார்த்தம் தான் நான். 6வது உடல் வரும்போது அந்த அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். அதான் இறைத்தன்மை, இறை நிலைமை, கடவுள் தெரிஞ்சுக்கிறது. நான் தான் அந்த கடவுள். அது எத்தனை பேர் வருவாங்க அந்த மாதிரி? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ 20 கோடி 30 கோடியில் ஒருத்தன் அந்த நிலைமை இருப்பான். 20-30 கோடியில் ஒருத்தன் இருப்பான். பார்த்தீங்களா? ரைட். அது இறைநிலைமை இருப்பான். சம்பூர்ண புருஷன் இன்னும் வரல, அது அந்த நிலைமைக்கு இருவான். அப்புறம் இனி 7வது நிலைமை நிர்வாணமய உடல். அது புத்தர் தத்துவம். ஸோ அது எப்போ அடைவாங்க? யார் அடைவாங்க? அதுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடியில் ஒரு ஆள் வந்தாங்க, ரொம்ப அதிகம். எத்தனை பேருக்கு புத்தர் ஆகிட்டாங்க? ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆட்டம் 6வது உடலில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கலாம் நம்ம, முக்தி அடைகிற உடல். ஆனால் புத்தராக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிர்வாணமய உடல் 100 கோடி 200 கோடியில் ஒருத்தர் இருந்தாக்கா ரொம்ப ஆச்சரியம். பார்த்தீங்களா? ஸோ
இந்த மாதிரி உடல்கள் நம்ம நிர்வாகமே உள்ள எப்போ வரணும்? நம்மளுக்கு 49 வயசுக்குள்ள 50 வயசுக்குள்ள அவங்க வந்துடுங்க. ப்ராக்டிக்கலா 50 வயசுக்குள்ள நீ நிறுவன நிலைமைக்கு போயிடணும். விஷமய உடல் உங்களுக்கு 36 42 வயசுக்குள்ள வரணும். ஆன்மீக உடல் 35 29 35 வயசுக்குள்ள வரணும் பௌதிகமாக பார்த்தாக்க. ஆனால் பௌதிகமாக எவ்வளோ வருஷம் இருக்குது தெரியாது. அது பிரகாரம் நீங்கள் ஆன்மீக வயசு வந்து இதுதான் சரியான வளர்ச்சி. பௌதிகமாக எவ்வளோ வளர்ச்சியாக இருக்கட்டும், எவ்வளோ வயசாக ஆகட்டும். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறேன் இந்த 7 உடல்களுடைய விஷயங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இந்த 7 உடல்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். ஆண் தத்துவத்துக்கும் பெண் தத்துவத்துக்கும். ஆண் தத்துவம் பெண் தத்துவம் பொதுவாக தான் இருக்கிறது தான். அதில் எந்த இதுமா கிடையாது. ஆனால் இந்த உடல்கள் ஆண் தத்துவத்து பெண் தத்துவம் வரும்போது எந்த விதமான லட்சணங்கள் இருக்கும், எந்த விதமான குணங்கள் நம்ம வெளிப்படுத்துவோம், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண் தத்துவத்துடைய குணங்கள் என்ன, லட்சணங்கள் என்ன, பெண் தத்துவத்துடைய குணங்கள் என்ன, லட்சணங்கள் என்ன, அது தெரிஞ்சுக்கினாக்கா இந்த உடல்களுடைய பிரபாவம் எப்படி இது மேலே படுறது அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ எனக்கு நம்ம தலைப்பு என்ன? சம்பூர்ண புருஷன், சம்பூர்ண ஸ்திரீ. புருஷன் ஸ்திரீ, அதாவது ஆண் தத்துவம் பெண் தத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ புருஷ தத்துவத்தில் புருஷனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? அவன் பிறப்பிலேயே அவன் வந்து பேலன்ஸாக இருக்க மாட்டான். பிறப்பிலேருந்து அவன் அன்பேலன்ஸ். எப்படி சொல்றீங்க நீங்க? ஒரு ஸ்ரீ, ஒரு பெண் பிறப்பிலேருந்து பேலன்ஸ் சிரமணிக்கிற நிலைமை எப்படி மாஸ்டர்ஸ்? எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கிறாங்க? எப்படி எப்படி அது ஆண் 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 பெண் பிறப்பை நடக்கிறது? நம்மளுக்கு தெரியும், ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் பௌதிகமாக கலந்தாக்க அந்த உறவுலேருந்து வர்றது தான் குழந்தைகள். ஓகே, ஸோ ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கிறது எப்படி நம்ம நிச்சயம் பண்ண முடியும்? இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்லேருந்து பீஜம், அதாவது விதை வந்து பெண்ணுடைய க்ஷேத்திரத்தில், அதாவது வயிற்றுல அது வளர்றது. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஆண் உடலுறவு கொள்ளும்போது ஆண்லேருந்து உற்பத்தியாகிற அந்த வீரியம் இல்லை விந்து நான் சொல்லுவேன் இல்லையா, அதில் லட்சக்கணக்கான கணங்கள் இருக்குங்க. லட்சக்கணக்கான கணங்கள் செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2 விதமான செல்ஸ் இருக்கும். எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அதை எக்ஸ் செல்லு, ஒய் செல்ஸ், 2 செல்ஸ் இருக்கும் ஆணுடைய வீரியத்தில். ஓகே, ஸோ அந்த எக்ஸ் செல்ஸில் 23 கணங்களோட, எக்ஸ் செல்ஸில் வந்து 24 கணங்கள் இருக்கும். ஆட்டம்ஸ், அணுக்கள் 24. எக்ஸில் வந்து 24 அணுக்கள் இருக்கும். ஒய்யில் 23 அணுக்கள் இருக்கும். மாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஜாலியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக நான் போகிறேன். அதனால தான் லட்சணமே எப்படி மாறுதுண்டு, ஆண் தத்துவம் எப்படி வருது, பெண் தத்துவம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ எக்ஸ் செல்லில் வந்து கணங்களில் 23 அணுக்கள் இருக்கும். ஒயில் 24, எக்ஸில் 24 அணுக்கள், ஒயில் 23 அணுக்கள் இருக்கும். ஓகே, லட்சக்கணக்கான அணுக்களாக இருக்கும் அது நீங்கள் பார்த்தாக்க. அதே மாதிரி நம்முடைய பெண் தத்துவத்தை எடுத்துக்கோங்க. பெண்ணுடைய கருவில் ஒரே ஒரு செல் தான் உற்பத்தி ஆகும், அது எக்ஸ் செல் தான். அந்த எக்ஸ் செல்ல 24 அணுக்கள் இருக்குங்க. எப்ப இந்த ஆண் இந்த பெண் உடலுறவு கொள்ளும் போது ஆண் விந்திலிருந்து வர்ற எக்ஸ் ஒய் கணங்கள்
23 செல்லு 24 செல்லோட வர்ற கணங்கள் பயணம் செய்து லட்சக்கணக்கான இருக்கும், பயணம் செய்து பெண்ணுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் பெண் கர்ப்பத்தில் இருக்கிற எக்ஸ் செல்லோட அதில் எவ்வளோ இருக்கும், 23 அணுக்கள் இருக்கும், சார் 24 அணுக்கள் இருக்கும் எக்ஸ் செல்ல. அதில் போய் சேரும். எப்போ இந்த ஆணில் இருக்கிற எக்ஸ் செல் அதில் எவ்வளோ இருக்கும், 24 அணுக்கள் இருக்கும் சொன்னேன். அது பெண் கர்ப்பத்தில் இருக்கிற பெண் கர்ப்பத்தில் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த 24 சேர்ந்து 24 அணுக்கள் எவ்வளோ ஆச்சு, 48 அணுக்களோட ஒரு செல் உருவாகும். பெண் கர்ப்பத்தில் 48 அணுக்களோட செல் உருவாச்சுனாக்கா அது பெண் குழந்தையா பிறக்குங்க. அப்படி இல்லை, 23 அணுக்கள் உள்ள Y செல்லு பயணம் செய்து பெரிய கர்ப்பத்தில் இருக்கிற 24 அணுக்கள் உள்ள எக்ஸ் செல்லோட சேர்ந்தது. அது ரெண்டுமே சேர்ந்தாக்க 47 அணுக்களோட ஒரு செல் ஃபார்ம் ஆகும். அப்படி ஆச்சுனாக்க அது ஆண் குழந்தை. பாருங்க மாஸ்டர்ஸ், எக்ஸ் எக்ஸ் சேர்ந்தாக்க பெண் குழந்தை 24 24 48. ஒய் எக்ஸ் சேர்ந்தாக்க 23 24 47 ஆண் குழந்தை. அப்ப யார் அதிகம், பெண் குழந்தைக்கு தான் அதிகமான அணுக்கள் அதிகம் 48, ஆணுக்கு 47 தான். 48 பெரிய நம்பரா, 47 சின்ன நம்பரா, பெரிய நம்பரா? 48 நம்பர் ஈவன் நம்பர்னு சொல்லுவோம், சரியானது. 48 ஆட் நம்பர், கம்மியானது. சரி எண்ணு பேசி எண், ஈவன் நம்பர் ஆட் நம்பர். இப்போ ஆண் பிள்ளைக்கு 47 செல்லோ 48 அணுக்களோட தான் அவன் பிறப்பான். பெண்ணு 48. பாருங்க, 48 பெரிய நம்பர், 47 சின்ன நம்பர். ஸோ பிறப்பிலேயே ஆண் பேலன்ஸ் இல்லை. 47 பேலன்ஸ் நம்பரா, 48 பேலன்ஸ் நம்பரா? பார்த்தீங்களா? ஸோ பிறப்பிலேருந்து ஆண் அன்பேலன்ஸ், பிறப்பிலேயே பெண் பேலன்ஸ். அதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு இது இருக்கு, பெண் குழந்தைய பிறக்கிறது, ஆண் குழந்தை பிறக்கலை, அதனால பிரயோஜனம் கிடையாது, அதனால நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு. ஐயோ, அது ரொம்ப தவறான எண்ணங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் யாருன்னாக்க ஆண் தான். ஆணுடைய வீரியத்தில் அந்த வை கணம் இல்லைனாக்கா பையன் பிறக்க மாட்டான். ஏன்னா பெண்கள்ல எக்ஸ் கணம் தான் இருக்கும். அது 24 அணுக்கள் இருக்கிற எக்ஸ் கணம் அது ஒண்ணுதான் இருக்கும். இந்த ஆண் வீரியத்தில் வை கணங்களே கிடையாது, எல்லாமே எக்ஸா தான் இருக்கு. ஸோ எக்ஸ் எக்ஸ் சேர்ந்தா 48 தான் வரும். ஆட்டோமேட்டிக் எல்லாம் பெண்கள் தான் வருவாங்க. இது பெண்களை பிறக்க ஆண் குழந்தை பிறக்கிற வாரிசு இல்லை, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு கல்யாணம் உண்மையிலே பண்ணுறது இருந்தானுக்கு அந்த மனைவிக்கு பண்ணணும். எனக்கு இந்த புருஷனுக்கு வை கணங்கள் கிடையாது மாஸ்டர்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன நினைப்போனாக்கா ஆண் தான் அதிகம், பெண் தான் குறையினால்தான் ஆண் குழந்தை பிறக்கல அப்படின்னு வச்சிருப்போம். பார்த்தீங்களா? ஸோ குழந்தையா பிறக்கலன்னா தான் அப்புறம் தான் பெண் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும், கேனிக் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் பெண்களா பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஆண்ல இருக்கு. ஓகே, இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ஆம்பளை, அதாவது பாய், அவன் பிறப்புலேருந்து 47 கணங்களோடு தான் உருவாக்குறான். அவன் பெண்ணு 48 கணங்களோட உருவாருது கருவில் அந்த அண்டம். அப்போ எது அதிகம்? 48 தானே. அதனால்தான் பிறப்புலேருந்து
பெண் தத்துவம் ஆண் தத்துவம் அன்பேலன்ஸ்டு. பிறப்பிலேருந்து பெண் தத்துவம் பேலன்ஸ். 48, இது 47 தான். ஓகே, அடுத்தது வாழ்க்கையில கூட பிறக்கும் பேலன்ஸ் கிடையாது, ஸ்டெபிளாக இருக்க மாட்டாங்க. யாரு? ஆண் தத்துவம். இப்போ பிறப்பிலேயே அவன் சரியா இல்லையே, அப்போ வளரும் போது கூட அதே மாதிரி தான் இருப்பான். ஆம்பளை ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஒரு பாவனையில் இருக்க மாட்டான், எல்லாமே மாற்றம் தான், ஒரு நிலமையில் இருக்கவே மாட்டான். மாற்றம் 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 மாற்றம், அவனுக்கு போர் அடிச்சிடும் ஒரு நிலைமை இருக்கிறதுனாக்க. ஆனால் பெண் அப்படி கிடையாது. பெண் ஓடாது, ஒரு இடத்துல நிற்கும், ஸ்டெபிள். ஆண் அன்ஸ்டெபிள், பெண் ஸ்டெபிள், ஸ்திரம். ஆண் அஸ்திரம். நான் பார்க்குறோமே, அது தவறுன்னு கிடையாதுங்க, அது உண்மையான பிறப்பில் வர தத்துவம் தான். அது அப்படிதான் இயற்கை இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளை இயற்கை முன்னேறும், இல்லாட்டி இயற்கையில் முன்னேற்றம் வராது. ஆனால் பெண் ரொம்ப ஸ்டெபிள், ஸ்திரமாக இருக்கும். அங்கங்கே ஓடாத, நில்லு ஒரு இடத்துல. ஆண் நிற்கவே மாட்டான், ஓடிட்டே இருப்பான் இங்கே அங்கே அங்கேன்ட்டு. மாஸ்டர், ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாகரிகம் பண்ணுறது ஏன் உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? நாகரிகம் பண்ணுறது உருவத்துக்கு காரணமே பெண்கள் தான். உலகத்தில் ஆண்களாக நிறைய இருந்தான்னு வச்சோங்கன்னா நாகரிகமே இருக்காது, ஒரு வீடு இருக்காது, வாசல் இருக்காது, குடும்பம் இருக்காது. வீடு வாசல் குடும்பம் அன்றது உருவாச்சு அப்படின்னாக்கா அது காரணமே பெண்மை தான், பெண் தத்துவம் தான். ஆணாக இருந்தான்னு வச்சோங்களேன், ஒரு இடத்துல நிற்க மாட்டான், அவனுக்கு வீடு தேவையா வாசலாக கிடையாது, எங்கன்னா போய் அழைச்சிட்டே இருப்பான். ஆனால் பெண்ணுனாக்கா இங்கே எங்கேயா போகிறேன், இல்லை நிற்கிற எனக்கு வீடு தேவை இல்லையா? ஸோ பெண் தத்துவத்தினால்தான் நாகரிகமாக உருவாயிருக்கு. எனக்கா ஸ்திரமானவ, ஓடுறது பிடிக்காது. ஆண் ஓடிட்டே இருப்பான், பார்த்தீங்களா? ஸோ இது ஆண் தத்துவம், அது பெண் தத்துவம். அப்புறம் மூன்றாவது ஆண் தத்துவத்தில் என்ன அப்படின்னாக்கா, ஆணுக்கு மாற்றம் தேவைங்க. ஒரே நிலைமையில அவன் இருக்க மாட்டான். மாற்றம் 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 மாற்றம், புதுசு புதுசா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அதனால பாருங்க, நிறைய ரீசர்ச், ஆராய்ச்சி அந்த மாதிரி தொழில்களில், அதே மாதிரி நிறைய கட்டுமான தொழில்களில், அந்த மாதிரி தொழில்களில் ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் ரீசர்ச் தானே. இந்த தொழில்களில் ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு மாற்றம் தேவை, புதுசாக கட்டு, புதுசாக தெரிஞ்சுக்கோ. ரீசர்ச் எல்லாம் அதிகமாக பண்ணுறது ஆண்கள் தான், பெண்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு புதுமை தேவை கிடையாது, நிலமா இருந்தால் போதும்பா. ஆனால் அதனால தான் ஆண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டுமான பணிகளில், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில், அப்புறம் வந்து தயார் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங்கு, இதெல்லாம் ஆண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க வேலை பண்ணுறது. பெண்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நிரந்தரமாக இருக்கிறது பார்க்கலாம். ஒரு டீச்சர் வேலை பார்த்தீங்களா, காலங்கத்தில் 9 மணிக்கு போனோமா, 5 மணிக்கு திரும்பி வந்தோமா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவா, இல்லை இந்த காலாண்டு விடுமுறை, 6ஆண்டு விடுமுறை, முழு ஆண்டு விடுமுறை, லீவு வருதா, நிதானமாக வந்தோமா போனோமா, அவ்வளோதான், ஜாலியாக இருக்குது. ஓடுற ஓட்டம் கிடையாது, நிதானமாக இருக்கிற வேலைகள். நம்ம பார்க்குறோமே, டீச்சர்ஸில் எத்தனை பேர் ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? டீச்சர்ஸில் நீங்கள் 100 டீச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கினாக்கா 100 டீச்சர்ஸில் 95 டீச்சர்ஸு பெண்கள் தான், ஒரு 5 பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க. அப்படிதான் பார்க்குறோம் நம்ம ப்ராக்டிக்கலாக. ஆனால் பலமான பணிகள், கட்டுமான பணிகள், தயார் பண்ணுற மேனுஃபேக்சரிங்கு, இந்த மாதிரி விஷயங்களில் ரிசர்ச்சு, இதெல்லாம் ஆண்கள் தான் இருப்பாங்க நிறைய.
ஏன்னா அவளை மாற்றம் தேவை. ஒரே நிதானமாக இருக்கிற வேலை அவங்க பிடிக்கிறாங்க. ஓடு 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 ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், இதுதான் ஆண் தத்துவம். ஓடாத ஓடாத நில்லு, நிதானமாக இரு, பெண் தத்துவம். எனக்கு பிறப்புலேருந்து அவன் ஆண் அன்பேலன்ஸ்டு 47 தான், பிறப்புலேருந்து பெண் பேலன்ஸ்டு 48 கணங்கள். பாருங்க எங்கேருந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்களா. அவனுக்கு மாற்றம் தேவை, என்ன இருந்தாலும் அவனுக்கு மாற்றம் தேவை. அதனால பாருங்க எவ்வளோ அழகான இது பாருங்க. தத்துவத்தில் நான் சொல்கிறேன், தப்பு ஒன்றும் கிடையாது, தத்துவத்திலேயே அந்த மாதிரி இருக்கு. பெண் தத்துவம் ஆண் தத்துவத்தில் இருக்கு. எவ்வளோ அழகான பொண்டாட்டி இருந்தால் கூட ஒரு ஆண் இன்னொரு அழகான பெண்ணை பார்த்தாக்க உடனே அவன் மனம் உடனே அங்கே போய் ஒட்டிக்கும். எவ்வளோ அழகான பொண்டாட்டி இருந்தாலும். ஆனால் ஒரு பெண் பாருங்க, தன்னுடைய புருஷன் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் அவனோட ரொம்ப அழகா இருக்கிற இன்னொரு ஆணை அவனை சீக்கிரம் பார்க்காது, மானம் அங்கே போய் ஒட்டிக்காது. அவன் 6 பேக் 8 பேக்காக இருக்கலாம், ஆனால் கூட பெண் மனம் செழிக்காது. ஏன்? பெண் ஸ்திரமாக இருக்கும், ஆண் அவனுக்கு மாற்றம் தேவை. பார்த்து உடனே அவன் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவான், அந்த அந்த பொண்ணோட இருக்கிற மாதிரி. ராட்டியில் இருக்கவன் இல்லை, அதுவே சமாச்சாரம். ஆனால் பாருங்க அவன் மனம் எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு நிலைமையில் இருக்காது. ஆண் தத்துவம் தத்துவத்தில் அந்த மாதிரி இருக்குங்க, பிறப்பட அந்த மாதிரி வருதுங்க, படைப்பே அந்த மாதிரி இருக்கு. அதனால அது ஒன்றும் தவறு கிடையாது, மனதில் தான் நினைக்கிறேன், அவ்வளோதானே, வேற என்ன இருக்கு. நான் என்ன சொல்றேன்னாக்க ஆணுடைய லட்சணங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது அடுத்தது ஆணுக்கு பொறுமை ரொம்ப கம்மிங்க. பொறுமையை அந்த வேலையும் பண்ண முடியாது. ஒரு பெண்ணு எவ்வளவோ பொறுமை, பூமாதாக்கு இருக்கிற பொறுமை பெண்ணுக்கு இருக்கு. பூமாதா நம்ம என்ன பண்றோம், பூமாதா கடபாரை வச்சு தோன்றோம், இது பண்றோம் அது பண்றோம், எல்லா பூமாதா மேலதான் நம்ம ஒன்றுக்கு 2க்கு போறோம், எல்லா வேலையும் பண்றோம், எல்லாத்தையும் சகிக்கிறது பாருங்க பூமாதா. அவ்வளோ பொறுமை பெண்களுக்கு, அவ்வளோ பொறுமை பூமாதா இருக்கிற பொறுமை. ஆண்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. அது ஒரு சின்ன உதாரணத்தை புரியும் உங்களுக்கு. பெண்கள் 9 மாசம் கர்ப்பத்தில் குழந்தைய சுமக்கிறாங்க. நீங்க நினைச்சா கூட அந்த அந்த சுமைய பக்கத்தில் எடுத்து வைக்க முடியாது. 9 மாசம் நீங்க சுமைச்சு ஆகணும் கம்ப்ளீட்டா. ஆனா ஒரு ஆணை கொடுத்து பாருங்க, ஒரு 10 கிலோ பயிரை போட்டு கொடுத்து பாருங்க, அரிசி ஏதாவது, எவ்வளோ சமைச்சு சுமைப்பான்? முடியாது. வெஞ்சி போனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அது பேர் தூக்கி போயிட்டே இருப்பான். ஆனா பெண் பாருங்க 9 மாசம் அந்த சுமைய, எவ்வளோ கஷ்டமான விஷயங்க அது, எவ்வளோ பொறுமை இருக்கணும். அதனால்தான் பெண்களுக்கு தான் குழந்தைய பிறக்கிற அதிகாரம் இருக்கு, இயற்கையாக வந்திருக்கு. பொறுமை தத்துவம் அவங்களுக்கு அதிகம். எவ்வளோ முக்கியமான லட்சணம் பாருங்க அது. ஆண்களை குழந்தை பிறக்க முடியாது, சுமக்க முடியாது அவனால, ஏன்னா அவனுக்கு கிடையாது, அவன் தத்துவத்திலேயே இல்லை அவனுக்கு. பார்த்தீங்களா? அப்புறம் நீங்க இன்னொரு பார்த்தீங்கன்னாக்க ஆண்களுக்கு அந்த உணர்ச்சிகள் ரொம்ப கம்மிங்க. உணர்ச்சிகள்னாக்க இந்த பாசம், தயவு, கருணை, இதெல்லாம் ரொம்ப கம்மி. பெண்களுக்கு தயவு, கருணை, பாசம், நேசம் ரொம்ப அதிகங்க பெண் தத்துவத்துக்கு. பார்த்தீங்களா? நீங்க பார்க்கலாம், குடும்பத்திலேயே ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. குழந்தைங்க பிறந்தானாக்க அப்பாவோட அம்மாவுக்கு குழந்தைங்கள ரொம்ப அதிகமான பாசம். அப்பாவுக்கு இல்லையானாக்க இருந்திருக்கலாம், ஆனால் வெளில காட்ட மாட்டான். ஆனால் அம்மா அப்படியே விழுதடிச்சிருவாங்க, விழுதடிச்சு, ஐயோ என்னாச்சு சாப்பிட்றா அதுரா இதுரான்ட்டு. ஆனால் அப்பா ஓகே போ 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 அவ்வளோதான், எதுவுமே கண்டுக்க மாட்டான். பார்த்தீங்களா? இதெல்லாம் பௌதிகமான லட்சணங்கள் நம்ம தெரியும், பார்க்குறோமே. அவனுக்கு இல்லையா இருக்கு, ஆனால் அவன் வெளியில காட்ட மாட்டான். ஆண். பெண் அப்படியே விழுதடிச்சு வெளியில காட்டுருவான்.
ஸோ தயவு, கருணை இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆண் தத்துவத்துக்கு. அதான் பாருங்க, நிறைய குழந்தைகள் அம்மாவோட அட்டாச்மெண்ட் அதிகம். ஏன்னா ரொம்ப அதிகமான பாசம். என்னால ஏதாவது அம்மா தான் வீட்டில் வச்சு போட்டிருப்பான். ஐயோ சாப்பிடலையே, என்ன ஆச்சு, எதாச்சு, எவ்வளோ கவலைப்படுறாங்க. அம்மா தானே. அப்பா கவலைப்படுறாரா? சரியா, அவனுக்கு பசியாக சாப்பிட போ, அவ்வளோதான். பாருங்க. ஸோ இந்த நேசம், இந்த பாசம், தயவு, கருணை, அதாவது இந்த உணர்ச்சிகள் ஆண் தத்துவத்துக்கு கம்மி. அந்த குணங்கள் பெண் தத்துவத்துக்கு எக்கச்சக்கம். ஏன்னாக்க பிறப்பிலேயே அவங்க பெண் தத்துவம் பேலன்ஸ் 48 கணங்கள், ஆண் அன்பேலன்ஸ் 47 தான். பாருங்க எவ்வளோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு எங்க எங்க போய் சேர்ந்து பாருங்க இது எல்லாமே. பார்த்தீங்களா? ரைட். அப்புறம் இன்னொன்று, நம்மளுக்கு நீங்க ஆன்மீகமா நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஆன்மீக சாதனைகள் நம்ம பண்ணும்போது, நம்ம தியானம் பண்ணாக்க நம்ம தாட்ல ஸ்டேஜுக்கு போவோம். அதாவது எண்ணமெட் நிலைமைக்கு போவோங்க. எண்ணமெட் நிலைமைக்கு யாருக்கு சீக்கிரம் வரும்? பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு வராது. பாருங்க ஏன்? அவன் ஒரு இடத்துல மனதை நிற்க வைக்க முடியாது அவனால. ஆண் பேலன்ஸ் 47 தான், பெண்ணு 48 பேலன்ஸ். ஸ்திரமா நிற்பா. ஸ்திரமா நிற்க மனதை ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியும். மூச்சு மேல கவனம் வேணா, மூச்சு மேல கவனம் வைக்க முடியும். ஆணு வைக்க முடியாதுங்க. அதாவது தியான நிலைமை, எண்ணமெட் நிலைமை பெண்களுக்கு சீக்கிரமா வரும். ஆண்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும். எனக்கு மனம் ஓடுறது நிற்காது. அவனுக்கு ஓடுறது தானே மனம். பார்த்தீங்களா? ஸோ அதனால்தான் ஆன்மீக அனுபவங்கள் பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வரும். ஆண்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதாக வரும். அதாவது மூன்றாவது உடல், ஆஸ்ட்ரல் பாடி, மனோமய கோஷம், இது ஆண்களுக்கு சீக்கிரம் வர ரீசர்ச் எல்லாம் பண்ணுவோம். நான்காவது உடல், விஞ்ஞானமய கோஷம், இதை வளர்ச்சி அடையணும்னாக்க அங்கதான் ஆன்மீக அனுபவம் வரும். ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. பெண்களுக்கு சீக்கிரம் ஆன்மீக அனுபவங்கள் வந்து ஆரம்பிச்சிடும். விஞ்ஞானமய கோஷம் வளர்ச்சி அடைகிறதுக்கு பெண் தத்துவத்துக்கு ரொம்ப சீக்கிரம். பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் கூட பெண் தத்துவத்துக்கு தான் ரொம்ப வளர்ச்சி அதிகம். சீக்கிரம் 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 அவங்க முன்னேறலாம். அதில் பாருங்க, ஒரு 10 பேர் உட்காந்தாங்கன்னா 10 பேரில் ஒரு ஆன்மீக தத்துவத்துக்கு வரத்துக்கு பெண்கள் தான் அதிகம். பாருங்க, இப்போ தியானம் பண்ணுறவங்களை நீங்கள் எண்ணி பாருங்க, எத்தனை பேர் தியானம் பண்ணுறாங்க. ஓகே, 1,00,000 பேர் தியானம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். 1,00,000 பேரில் நீங்கள் தியானம் பார்த்தாக்க ஆண்கள் 10,000 பேர் தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 90,000 பேர்கள் பெண்களாக தான் இருப்பாங்க. பாருங்க, நீங்கள் வேணா பார்த்து பாருங்க. ஒருவேளை அப்படியே தியானம் பண்ணுறோன்னா கூட ஆண்களை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிடுவான், ஊர் சுற்ற போயிடுவான். இல்லை கண்ணை மூடி உட்கார்ந்தா கூட மனம் அங்கே ஒட்டிகிட்டு இருக்காது. பெண்கள் டக்குன்னு நிலைமை போயிடுவாங்க. ஏன்னா பேலன்ஸ். பாருங்க, ஆன்மீகமும் கூட எவ்வளோ 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 வித்தியாசம் வருது பாருங்க. இந்த 47 கணங்களால் இது லட்சணங்கள், பிறப்பில் ஒரு லட்சணங்கள். நாகரிகமாக உத்தியாரத்துக்கு பெண்மை தான், ஃப்ரீ தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஆண்களுக்கு வியாதி எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவர் அப்படின்வாங்க. வியாதி எதிர்ப்பு சக்தி ஆண் தத்துவத்துக்கு கம்மிங்க. ஒரு சின்ன வலி வந்தாக்க தாங்கிக்க முடியாது, டான்ஸ் பண்ணிடுவான், ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். வெளியே தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவனால அந்த பாதாவை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. இம்யூன், சீக்கிரமா வியாதி வந்துடும் அவனுக்கு. வியாதி எதிர்ப்பு சக்தி கம்மி. ஆனால் பெண்களுக்கு, பெண் தத்துவத்துக்கு வியாதி எதிர்ப்பு சக்தி அதிகங்க. எவ்வளோ கஷ்டமான, எவ்வளோ வெளியாக இருந்தாலும் அவங்க ஆண்களோட பெண்கள் ரொம்ப அதிகமான வெளியே தாங்கிப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்.
வெளியில் நம்ம ஒரு ஸ்கேல், அதாவது 1 2 3 4 5 6 7 8 10 என்ற தளத்தில் நம்ம டிவைட் பண்ணக்க 10ன்றது ரொம்ப அதிகமான வெளி, 1ன்றது ரொம்ப கம்மியான வெளி பெயின். 1 நிலைமை, ஒரு 1ன்ற தளம்ன்றது ரொம்ப கம்மியான பெயின், 10ன்றது ரொம்ப அதிகமான, 10க்கு போக 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 ரொம்ப அதிகமான பெயின். அப்படி நம்ம பெயினை வந்து நம்ம தளத்தில் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்க 10ஓட ரொம்ப அதிகமான பெயின் இருக்கிறது. பெயின் ரொம்ப ஈஸியாக சகிக்குமா? ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். மாஸ்டர்ஸ், பெண்ணு 9 மாதம் கர்ப்பத்தை சுமைச்சு கடைசியில் 9 மாதம் ஆன பிறகு டெலிவரி, அதாவது குழந்தைக்கு டெலிவரி ஆகும்போது எவ்வளோ பெயின்ஸ் வரும், எவ்வளோ பெயின் வரும் தெரியுமா? எப்படி எப்படி கத்துவாங்க அவங்க. நீங்கள் கேட்டிங்களா எப்பயாவது? எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? எவ்வளோ வெளி தெரியுமா? அது அந்த குழந்தை கருவில் அந்த அந்த வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போது, அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரும்போது, அந்த துவாரத்துலேருந்து வெளியில் வரும்போது எவ்வளோ பெயின் தாங்கிக்க முடியாது. அது வந்து 10க்கு மேலே, இந்த ஸ்கேல் சொன்னேன் இல்லையா, 1 to 10 சொன்னேன் இல்லையா, அதை பார்த்தாக்கா அந்த இது 10க்கு மேலே ஆகுதுங்க. அதை தாங்கிறங்க பாருங்க. ஆனால் ஆண் அந்த மாதிரி தாங்க முடியாது. அவன் மிஞ்சி மிஞ்சி போகிறான் 4 5, அவ்வளோதான் பெயின் ஸ்கேலில் போனாக்கா. அதுக்கு மேலே போச்சுனாக்கா அவன் லப லப லபா அடிச்சுப்பான். உடனே மயக்க மருந்து கொடு, அது கொடு, இது கொடு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பெண் பாருங்க, 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே அதிகமாக இருக்கிற அந்த பெயின்ஸை தாங்கிக்கிறது. வியாதி எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகம் பெண் மேலே. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் உதாரணம் பாருங்க. இது எவ்வளோ அற்புதமான ஆண் தத்துவம் பெண் தத்துவத்துடைய டிஃபரன்ஸ், வித்தியாசம் பாருங்க, இவ்வளோ அதிக. அதனால தான் இன்னொரு வித்தியாசம் என்னன்னாக்கா, ஆண் மேலே பெண் மேலே இன்னொரு வித்தியாசம் என்னன்னாக்கா, ஆண்களுக்கு அவங்களுடைய வயசு ஆயுள் பிரமாணம் சொல்லுவோம் நம்ம, அது கம்மி, சீக்கிரம் செத்துருவாங்க ஆண்கள். பெண்களுக்கு அவங்களுடைய ஆயுள் பிரமாணம் அதிகம், நிறைய வருஷங்கள் வாழ்வாங்க. எனக்கு வியாதி எதிர்ப்பு சக்தி அதிகம், ஸ்திரமாக இருப்பான், எல்லாத்துலேயுமே ஸ்திரமாக இருக்காங்க அவங்க பிறப்பிலேருந்து. அதனால ஆண் சீக்கிரமாக செத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் ஆண்களோட அதிகமான காலம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறப்பு அந்த மாதிரி இருக்கு ஆண் தத்துவ பெண் தத்துவ லட்சணங்கள்ல. அதனால பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால பாருங்க, கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஆணுக்கு அதிகமான வயசு இருக்கணும், பெண் கூட குறைஞ்ச ஒரு 5 வருஷமாவது கேப் இருக்கிற மாதிரி. 30 வருஷம் ஆணுக்குனாக்க 25 வயசு பெண்ணுக்கு. ஏன் 30 வயசு ஆணுக்கு 30 வயசு பெண்ணுக்கு பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் 30 வயசு ஆணுக்கு 32 வயசு 35 வயசு பெண்ணு ஏன் பண்ண மாட்டேன்றாங்க கல்யாணத்துக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்னாக்க, ஆண்களுடைய ஆயுள் காலம், வாழ்ற காலம் கம்மி, பெண்களுடைய வாழ்ற காலம் அதிகம். ஏன்னா வியாதி எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. ஏதோ தாங்கிப்பாங்க அவங்க, பேலன்ஸ்டு, ஓட மாட்டாங்க, ஸ்திரமா நிற்பாங்க. இதெல்லாம் அங்க போய் நிக்கிறது பாருங்க, எங்க போய் நிக்கிறதுன்ட்டு. அதனால்தான் ஆண்களுக்கு அதிகமான வயசு இருக்கணும் பெண்களோட கல்யாணம் பண்ற போது. அப்படி இல்லை, ஈக்குவல் வயசு, ஆண்களுக்கு பெண்கள் ஈக்குவல் வயசு இல்லை, பெண்களுக்கு ஆண்களோட அதிகமான வயசு வச்சு கல்யாணம் பண்ணாங்க, நிறைய விதவைகள் இருப்பாங்க. எனக்கு ஆம்பளை சீக்கிரம் செத்துருவான். பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமான காரணம். வேற ஒன்றும் கிடையாது. காரணம் நிறைய விதவைகள் இருப்பாங்க. மாஸ்டர்ஸ், இன்னொரு விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும். ஒரு ஆண் பெண் இல்லாத வாழ முடியாதுங்க. ஆனா ஒரு பெண் ஆண் இல்லாத வாழ முடியுங்க. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப
இயற்கையில் இருக்கிற விஷயங்கள் இது. ஒரு ஆண் பெண் இல்லாத வாழ முடியாது, ஆனா ஒரு பெண் ஆண் இல்லாத வாழ முடியுங்க. அதனால்தான் கொஞ்சம் வயசு அதிகமாகி அவர் செத்துட்ட பிறகு கூட ஒரு பெண் வாழ முடியும். அதே பெண்களுக்கு அதிகமான வயசு வச்சு ஆண்களோட கல்யாணம் பண்ணாக்க இந்த ஆம்பளை இன்னும் சீக்கிரமா செத்துருவான் புருஷன். அப்புறம் பெண்ணு ரொம்ப காலம் விதவை வாழ வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா வாழ்வா. அந்த விதவை காலத்தை கம்மி பண்றதுக்கு பெண்களுக்கு வயசு கொஞ்சம் கம்மி கல்யாணம் பண்ணும்போது ஆணோட. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவோ சிந்தனை பண்ணி, அதனால்தான் அந்த வேதங்கள் எல்லாத்தையும் ஏன் இந்த மாதிரி விதிமுறைகளை வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு இல்ல வாழ்க்கை கடமைன்னு போயிடும். பார்த்தீங்களா? ஸோ ஆண்களுடைய ஆயுஷ் காலம் கம்மி, பெண்களுடைய ஆயுஷ் காலம் அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆண்கள் குடிச்சுட்டே இருப்பாங்க, அதாவது இழப்பு அவ்வளவுதான், பறி கொடுக்க வேண்டியதுதான். பெண்கள் எழுச்சிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த நிலைமையாவது ஸ்வீகாரம் பண்ணுவாங்க. அவங்க ஏற்றுக்கிற தன்மை பெண்மைக்கு அதிகம், ஆண்களுக்கு கொடுத்து விட்டு 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 போயிட்டே இருப்பாங்க, விட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு பச்சையான ஒரு உதாரணம் எடுத்துக்கினா கூட போதும். பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண் உருவாகிறதுக்கு, குழந்தை உருவாகிறதுக்கு ஆண் தன்னுடைய சக்தியை பறி கொடுக்குறான். எந்த ரூபத்துல? விந்து, அதாவது வீர ரூபத்துல சக்தியை பறி கொடுக்குறான். சக்தி தானே வெளில போறது. ஆனா பெண் அந்த சக்தியை ஏத்துக்கிறது. பாருங்க, எக்ஸ் கணமாவது Y கணமாவது ஏத்துக்கிறது. ஏத்துக்கிற தன்மை பெண்மைக்கு அதிகம். ஏத்துக்கிறவங்களுக்கு அதிகமா சேருமா, பறி கொடுக்கிறவங்களுக்கு அதிகமா சேருமா? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க. ஸோ ஆண் தத்துவம் பறி கொடுக்கிறது, பெண் தத்துவம் ஸ்வீகரிக்கிறது. யார் அதிகம்? ஸ்வீகரிக்கிறவங்க கிட்ட அதிகமாக சேருமா, பறிக்கிறவங்க கிட்ட அதிகமா இருக்குமா? எந்த விஷயமாவது பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நான் சொன்னேன். ஒரு 8-9 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆண் தத்துவத்துடைய லட்சணங்கள், பெண் தத்துவத்துடைய லட்சணங்கள் பிறப்போட இருக்கிறது. பாருங்க மாஸ்டர். ஸோ இது அதாவது சரீரங்கள் 7 சரீரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எல்லாம் பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த இந்த குறிப்பிட்ட லட்சணங்கள், ஆண் தத்துவ பெண் தத்துவ லட்சணங்கள், இதை நம்ம குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லட்சணங்கள்னால இந்த சரீரங்கள் எப்படி மாற்றம் ஏற்படுறது, இப்போலேருந்து தான் நம்முடைய உண்மையான டாபிக் ஆரம்பிக்கிறோம். இதுவரையும் நம்ம அஸ்திவாரம் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ உண்மையான டாபிக் சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீக்கு. முதல்ல சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீக்கு முன்னாடி பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ என்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ. நான் இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையோட ஆரம்பித்தேன். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில எனக்கு. நான் ஒரே ஒரு சில வார்த்தைகளோட சில வாக்கியங்களோட நான் ஆரம்பித்தேன். என்னன்னாக்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆணும் முழு ஆண் கிடையாது, சரியான ஆண் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் முழு பெண் கிடையாது, சரியான பெண் கிடையாது. இப்படி தான் நான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது நினைவு இருக்குன்னு தெரில எனக்கு. ஒருவேளை வேணும்னாக்க நீங்கள் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், தெரியும். நான் மண்டே அன்னைக்கு சொன்ன டாப்பிக்கில் முதல்ல ஆரம்பித்தது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பில் இருக்கிற எந்த ஆம்பளும் முழு ஆம்பளை கிடையாது, சரியான ஆம்பளை கிடையாது. எந்த பெண் பொம்பளையும் முழு பொம்பளை கிடையாது, சரியான பொம்பளை கிடையாது. அப்படி தான் ஆரம்பித்தேன் நான். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஆண் தத்துவம் பெண் தத்துவம் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து இப்போ என்ன ஆகுனாக்க, இப்போ
புருஷ தத்துவம், ஸ்ரீ தத்துவம், அவனுடைய குணங்கள், லட்சணங்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வரும்போது இப்ப புருஷனுக்கு இந்த 7 சரீரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த லட்சணங்கள் அந்த சரீரத்தில் எப்படி பிரபாவமாகும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல புருஷனுடைய பௌதிக உடல். மாஸ்டர், இது இங்கே நான் ஆக்சுவல் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறது, இது கொஞ்சம் ரொம்ப கவனமாக கேட்கணும். ஓகே, முதல் புருஷனுடைய பௌதிக உடல், அதான் முதல் உடல் இல்லையா? எல்லாருக்கும் அது கண்ணுக்கு தெரிகிற உடல் பௌதிக உடல், அன்னமய கோஷம் இல்லை பிசிக்கல் பாடி, அது நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அது புருஷனுக்கு பலமாக இருக்கும். தெரியுமே, பெண்களோட ஆண்கள் உடல் ரீதியாக பலமாக இருக்கிறவங்க, அது நம்ம தெரியும் இல்லையா? ஏதாவது சமகமாக சோக்கணுனாக்கா பெண்கள் சோக முடியாது, ஆண்கள் தான் எடுத்துன்னு வரணும். ஸோ பௌதிக உடல் ரொம்ப பலமாக இருக்கிறது ஆண்களுக்கு. அதாவது பௌதிக உடல் ஆன்மா இருக்கு, பௌதிக உடல் அன்னமய உடல் ரொம்ப பலமாக இருக்கு. அது ஆண் உடல். ஆண்ல இருக்கிற முதல் உடல் ஆண் உடல் பாசிட்டிவ் பலமாக இருக்கு. பலமாக இருக்குன்னு பாசிட்டிவ் நினச்சிக்கலாம், இல்லை ஆண் தத்துவம் நினச்சிக்கலாம். ஆம்பளைக்கில் இருக்கிற முதல் உடல் ஆண் தத்துவத்தோடு இருக்கிறது, பிசிக்கல் பாடி பலமாக இருக்கு, பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே பெண்களுக்கு வரும்போது பெண்களுடைய பௌதிக உடல் ஆண்களுடைய கொஞ்சம் பலகீனமானது, வீக் இல்லையா? அப்போ அது நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். பெண்களுடைய பலகீனமான உடல் பெண் தத்துவத்தோடு இருக்கு, நெகட்டிவ், வீக், பலகீனம். ஸோ பலகீனமானத பெண் தத்துவம் இல்லை நெகட்டிவ், பலமாக இருக்கிறத ஆண் தத்துவம் இல்லை பாசிட்டிவ், இப்படின்னு நம்ம போகலாம் ஒவ்வொரு உடலுக்கும். ஸோ ஆணுடைய முதல் உடல் பௌதிக உடல் ஆண் தத்துவத்தோடு இருக்கும், பாசிட்டிவ் பலமாக இருக்கிறது. பெண்களுடைய முதல் உடல் பௌதிக உடல் வீக்காக இருக்கும், பலகீனமாக இருக்கும், அதனால பெண் தத்துவத்தோடு இருக்கும், அதனால நெகட்டிவ். மாஸ்டர்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த பேசிஸ் நம்ம போனால் தான் நம்ம அடுத்தபடி எப்படி இருக்குன்னு தெரிய முடியும். ரைட், அதனால தான் அந்த தத்துவத்தை பற்றி எல்லாத்தையும் சொன்னேன். இந்த என்னென்ன சரீரத்துக்கு என்னென்ன விதமான குணங்கள் இருக்கும், எப்படி வளர்ச்சி அடையணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ இரண்டாவது உடல் என்ன? இரண்டாவது உடல் பாவனாமய உடல். பாவனாமய உடல்னாக்க பிராணமய சரீரம் இல்லையா? நம்ம புருஷனுடைய லட்சணங்களை தெரிஞ்சுக்கணும். என்னன்ட்டு அவங்களுக்கு பாவனைகள் கம்மி, அதாவது தயா, கருணை, பாசம், நேசம் இதெல்லாம் ரொம்ப கம்மி. யாருக்கு? ஆண்களுக்கு. அதான் தெரிஞ்சுக்கணுமா இன்னைக்கு இல்லையா? ஆணுக்கு ரொம்ப அவ்வளோ பாசம் இருக்காது, அவ்வளோ தயம் இருக்காது, கருணை இருக்காது, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருப்பான் ஆண்கள். ஸோ அப்படின்னா அர்த்தம் என்ன? அவனுடைய பாவனாமய உடல் ரொம்ப வீக். வீக்னாக்க ஆணுடைய பாவனாமய உடல் பெண் தத்துவத்தோடு இருக்கும். பெண் தத்துவம்னாக்க பலகீனம், வீக், நெகட்டிவ் வச்சுக்கணும். ஆண் தத்துவம்னாக்க பாசிட்டிவ், பலமாக உள்ளது அப்படின்னு வச்சுக்கணும். அது புருஷ தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆணுடைய இரண்டாவது உடல் பாவனாமய உடல், பிராணமய கோஷம் ரொம்ப வீக். அதனால ஒரு ஆணுடைய இரண்டாவது உடல் பாவனாமய உடல் பெண் தத்துவத்தோடு இருக்கும், அது நெகட்டிவ். பார்த்தீங்களா? அப்போ அதே மாதிரி நம்ம பெண்களுக்கு வரலாம். பெண்களுக்கு வரும்போது இதெல்லாம் ஆன்மீக தளத்தில் நம்ம திங்க் பண்ணுறோங்க. பெண்களுக்கு வரும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பெண்களுக்கு ரொம்ப அதிகமான தயவு, கருணை, பாசம், நேசம் என்ற குணங்கள் அதிகம். அதாவது பாவனைகள், உணர்ச்சிகள் பெண்களுக்கு ரொம்ப 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 அதிகம். அப்படின்னு அர்த்தம் என்ன? பெண்களுடைய இரண்டாவது உடல் பாவனாமய உடல், பிராணமய கோஷம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்குனாக்க ஒரு பெண்களுடைய இரண்டாவது உடல் புருஷ தத்துவத்தோடு இருக்கு, பாசிட்டிவ்.
மாஸ்டர்ஸ், இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ அஸ்திவாரத்தை போட்டேன் நான் பின்னாடி, இந்த குணங்கள்லாம் இதில் அதுன்ட்டு. ஓகே, இதெல்லாம் எப்படி நடக்கும் கடைசியில் பார்க்கலாம். அப்புறம் நீ அடுத்தது மூன்றாவது உடல். மூன்றாவது உடல் என்ன? மூன்றாவது உடல் ஆஸ்ட்ரல் பாடி, சூக்ஷ்ம சரீரம், மனோமய கோஷம் இல்லையா? இது என்னது? இதோடைய லட்சணங்கள் என்ன? இது லட்சணங்கள் நிறைய படிப்பு, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு. இது முயற்சியில் யார் பண்ணுவாங்க அதிகமாக? ஆண்கள் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆணுடைய மூன்றாவது உடல், சூக்ஷ்ம உடல், மனோமய கோஷம், ஆஸ்ட்ரல் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா அதில் ஈடுபடுவாங்க, நிறைய படிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இந்த மாதிரி போதிகமான வேலை பண்ணுறது, எக்கச்சக்கமா கட்டுமான பணிகள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் அதிகமாக பண்ணுறது, ஓடி ஓடி உழைக்கிற வேலை, இதுக்காக படிக்கிறது. ஸோ ஆண்கள் அதிகமாக பண்ணுவாங்க இதை. நம்ம தெரிஞ்சுக்கணும், பெண்கள் ஓட மாட்டாங்க, டீச்சர் வேலை பார்க்கலாம், ஓடுங்க ஒரு இடத்துல உட்காந்து. இப்போ கம்ப்யூட்டர் கூட வராங்க, ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறாங்க, அதனால அவங்க பண்ணுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் கூட வராங்க, ஆனால் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க அதிகமாக. கம்ப்யூட்டர் உட்காந்து ஏதோ நார்மல் வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். சாதாரணமாக இருக்கிற வேலைகள் பண்ணிட்டே இருப்பாங்க, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வேலைகள் அவங்க பண்ணுறாங்க சாஃப்ட்வேரில் இருந்துட்டு இல்லையா? ரீசர்ச்செல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ரீசர்ச் பண்ணும்போது ஆண்கள் தான். ஸோ ஆண்களுடைய மூன்றாவது உடல், சூக்ஷ்ம உடல், மனோமய கோஷம், ஆஸ்ட்ரல் பாடி, இது வந்து ஸ்ட்ராங்கு. ஸ்ட்ராங்குனாக்கா இது புருஷ தத்துவத்தோடு இருக்கும். அதாவது ப்ளஸ் ஆண்களுடைய மூன்றாவது உடல் புருஷ தத்துவத்தோடு இருக்கும், ப்ளஸ் பலமாக இருக்கும். அதே பெண்களுக்கு வரும்போது இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பெண்கள் ஓட மாட்டாங்க, அது பண்ண ரீசர்ச் பண்ணும்போது ஜாலியாக இருப்பாங்க, சுகமாக இருக்கிற வேலை. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க இந்த விஷயத்தில். அதனால பெண்களுடைய, அதனால தான் நிறைய பேர் பெண்களுக்கு அவ்வளோ படிப்பு தேவை கிடையாதுப்பா, குடும்பத்தை பார்த்து யார் குடும்பத்தை பார்த்துப்பாங்க? குடும்பத்தை பார்த்துக்கிறது உண்மையில சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கலனாக்கா குடும்பம் நாசனமாக போயிடும், நாகரிகமாக போயிடும், அழிஞ்சிடும். அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் பெண்களுக்கு குடும்பத்துடைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீ எல்லாம் ஓடமானா பெருச குடும்பத்தை பார்த்துக்கோ, வர்ற பணத்தை ஒழுங்காக செலவடி, முழுசா குடும்பத்தை முன்னேறத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ண அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள்லாம் விதிமுறையை வச்சுட்டாங்க. நம்ம ஈக்குவல் ரைட் வேணும், அது வேணும், இது வேணும், சாதி சம உரிமை வேணும், அப்படி எல்லாருக்கும் ஈக்குவலாக வேணும்ட்டு நம்ம அடிச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? நாகரிகம். இப்போ என்ன ஆகுது? நாகரிகமாக எவ்வளோ உழைந்து போயிருக்கோம், ஆனால் குடும்ப நிலைமையில நம்ம ரொம்ப தாழ்ந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ பெண்களுக்கு மூன்றாவது உடல் வீக், அதாவது பெண் தத்துவத்தோடு இருக்கும். பெண்களுக்கு மூன்றாவது உடல் வீக்கு, அது பெண் தத்துவத்தோடு இருக்கும். ஆண்களுக்கு மூன்றாவது உடல் ஸ்ட்ராங்கு, ஆண் தத்துவத்தோடு இருக்கும், அது பாசிட்டிவ். பெண்களுக்கு மூன்றாவது உடல் வீக்காக இருக்கும், பலகீனமாக இருக்கும், அதனால அது ஸ்திரீ தத்துவம், அது நெகட்டிவ். ஓகே, இனி அடுத்தது நான்காவது உடல் என்ன? அது விஞ்ஞானமய கோஷம், ஆன்மீக நிலைமைக்கு வர்ற கோஷம், விஞ்ஞானமய கோஷம். நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண் ஒரு இடத்துல நிற்க மாட்டான், அவன் தாட்டை சரியாக வராது, அதாவது என்ன மட்டுமே வராது. நீங்கள் தியானம் பண்ண சொன்னாங்க ஓடிடுவான் அவன். ஆனால் ஆன்மீகமாக பெண்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க, ரொம்ப சிரமமாக நிற்பாங்க. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ லட்சணங்களை, ஆண் பெண் லட்சணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் ஆணுடைய நான்காவது உடல் விஞ்ஞானமய கோஷம், ஆன்மீக முயற்சி பண்ணுற கோஷம், அது வந்து வீக்னாக்க அது பெண் தத்துவத்தோடு இருக்கும், அதாவது நெகட்டிவ்.
இப்போ பெண்ணுக்கிட்ட வரலாம். பெண்கிட்ட வரும்போது இந்த விஞ்ஞானமய கோஷம், அது ஆன்மீகமாக அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க. அதான் லட்சணம் தெரிஞ்சுக்கிற ரொம்ப மன ஒரு இதில் நின்றுட்டு இருக்கும். மூச்சு மேலே கவனம் வேணா கரெக்டாக வச்சிருவாங்க. ஆண் மூச்சு மேலே கவனம் வேணும், அவன் எங்கெங்கே கவனம் வைக்கலான்னு தெரியாது நம்மளுக்கு. ஆண் பெண் சீக்கிரமாக வைப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க நான். இப்போ பார்த்தீங்களா, எங்கள் பையன் இருக்கான். எங்கள் பையனுக்கு ஆன்மீகத்தில் நம்ம வற்புறுத்த முடியாதுங்க. வற்புறுத்தல் ஆன்மீகத்தில் நடக்காது. எவ்வளோ தூரம் நடக்கும் ஆன்மீகத்தில் வற்புறுத்தல்? போதியமாக நடக்கும். எங்கள் பையனை தியானம் பண்ண சொன்னாக்கா அவன் தியானம் பண்ண மாட்டேன்றான். நீ தியானம் பண்ணி ஆகணுன்ட்டு நான் வற்புறுத்துவேன். எனக்கு நான் சாப்பாடு போடணும் அவனுக்கு. ஆனால் அவன் உட்காந்து கண்ணை மூடுவான், திட்டிகிட்டே மூடுவான், கண்ணை மூடிட்டு உள்ளே திட்டிகிட்டே இருப்பான். மூச்சு மேலே கவனம் சொல்கிறான். அவன் எது மேலே கவனம் வைக்கிறானோ யாருக்கு என்ன தெரியும்? அதை கட்டுப்படுத்த முடியுமா? உடைய நிலைமை வர நம்ம பண்ண முடியும். அது மேலே பண்ண முடியாது ஆன்மீகத்தில். ஆனால் பெண்கள் உட்காந்து மூச்சு மேலே கவனம் என்ன உடனே உட்காந்துருவாங்க. மூச்சு மேலே கவனம் வைப்பாங்க. ஏன்னா மன ஓடத்தில் நிற்கும் அவங்களுக்கு. ஸ்திரம். ஆண் அஸ்திரம். ஓடுறவன். அதனால ஆன்மீக நிலைமையில 4வது உடல் விஞ்ஞானமய கோஷம் ஆண்களுக்கு நெகட்டிவ், பெண் தத்துவத்தோடு இருக்கும், பலகீனம். பெண்களுக்கு பாசிட்டிவ், பலமா இருக்கும். அதாவது பெண்களுடைய 4வது உடல் விஞ்ஞானமய கோஷம் புருஷ தத்துவத்தோடு இருக்கும், பலமா இருக்கிறது, பாசிட்டிவ். ரைட் மாஸ்டர்ஸ், இந்த 1 2 3 4 இந்த 4 உடல்கள் வரலையும் தான் நம்ம ஏதாவது வளர்ச்சி பண்ண முடியும். அது பண்ண முடியும். 5வது உடல் என்ன? ஆனந்தமய கோஷம். அது ஆன்மீக உடல். ஆன்ம தளத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாக்க ஆண் பெண் வித்தியாசம் கிடையாதுங்க. அதனால இந்த ஆண் பெண் வித்தியாசம் இந்த 1 2 3 4 உடல்கள் வரலையும் தான். 5வது உடல்ல இனி வித்தியாசமே இல்லை. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் இயற்கையா வருது. 1 2 உடல்கள் எல்லாருக்குமே, ஆணுக்கு பெண்ணுக்கு. 3 4 உடல்கள் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். ஆன்மீக வளர்ச்சிக்காவது பௌதிக வளர்ச்சிக்காவது. அது 3 4 உடல்கள்ல. அதோட நம்முடைய முயற்சி பயிற்சி அத்தனையுமே அதோட 4 உடலும் நின்றுருங்க. 5வது உடலுக்கு வரும்போது இனிமேல் ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது. எல்லாருமே ஒன்றுதான். அதனால என்ன பண்ணா கூட நம்ம இந்த 4 உடலுக்குள் கூட தான் நம்ம பண்ணணும். எதை பண்ணாலும் 5வது உடல்லேருந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் அந்த 5வது உடல் நிலைமைக்கு போய் சேர்றது தான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதான் சொன்னேன் இல்லையா, முதல் உடலில் 30%, 2வது உடல் ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க 20%, மொத்தம் 50%. 3வது உடலை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு 10%, 60%. 4வது வரும்போது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் வருவான். 5வது உடலுக்கு வரும்போது ஆன்ம உடலுக்கு வரும்போது 100 கோடியில் ஒருத்தர் வருவான். பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம சாதனை பண்ணுறதெல்லாம் 4 உடல் வழியில் நின்றும். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. சாதனை பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகே மாஸ்டர்ஸ், இதுவரையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இனிமேல் என்ன நடக்க போகிறது, எப்படி நம்ம பூர்ண புருஷன் சம்பூர்ண புருஷன் ஆக முடியும், எப்படி நம்ம பூர்ணஸ்ரீ சம்பூர்ண ஸ்ரீ ஆக முடியும், இதுக்கு என்ன வழி அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இதோட நான் நிறுத்துகிறேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு வரேன், நிதானமாக விளக்கமாக சொல்லிட்டு வரேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க நீங்கள் கேட்கலாம். இல்லை இன்னையோட இந்த செக்ஷன் முடிச்சுக்கலாம்.